ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவாதி தேவனை நான் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த அருமையான புதிய நாளிலும் நாம் தேவனுடைய ஒரு வார்த்தையை காண்போம். யாத்திராகமம் 33வது அதிகாரத்திலே 17வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, தேவனுடைய கண்களில் நமக்கு தயவு கிடைத்திருக்கிறது என்ற ஒரு அர்த்தத்தை இந்த வசனம் விளக்குகிறது. பொதுவாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவனுடைய கிருபை மிகவும் முக்கியமாக இருக்கிறது. தேவனுடைய கிருபை மட்டும் இல்லைன்னா நம்ம எந்த இடத்துலையும் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அது சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம். தேவனுடைய கிருபை அது மிகவும் பெரிது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். தாவீது யுத்த காலத்துக்கு போனப்ப தேவனுடைய கிருபை தாவீது கூட இருந்ததுனால அவ்வளவு பெரிய பிரச்சனை, அவ்வளவு பெரிய கோலியாத்தை தாவீது வீழ்த்தி இருந்தார். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் அநேக பிரச்சனைகள் வராமல் போகவே போகாது. எல்லா நேரங்களிலும் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அந்த பிரச்சனையின் வேளையிலும், துன்பத்தின் நேரத்திலும், தோல்வியின் நேரத்திலும் ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய கிருபை நம்மளுக்கு எப்பொழுதும் ஒரு பெரிய பலமா இருக்கிறது. ஸோ இந்த வசனம் சொல்லுது இப்படியாக, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. அவருடைய கண்களில் கிருபை கிடைச்சிருச்சுன்னா போதும். உலகத்தில் இருக்கிற ராஜாக்களுடைய கண்களிலும் ஆண்டவர் கிருபை கிடைக்க செய்வார். ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதற்காக மோரியா மலைக்கு கூட்டி சென்றார். அப்பொழுது ஒரு தந்தையாக இருக்கிற ஆபிரகாமிற்கு எப்படி இருந்திருக்கும்? அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, தேவன் என்னுடைய ஒரே பிள்ளையை பலியா கேட்கிறாரு, என்ன பண்றது? மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. ஆபிரகாம் அப்படியே உள்ளுக்குள்ள பெரிய போராட்டத்தோட இருந்திருப்பாரு இல்லையா? எல்லாருக்குமே இந்த சாப்டர் எல்லாம் தெரியும். ஸோ அவர் தன்னுடைய மகனா ஈசாக்கை அப்படியே கூட்டி கொண்டு போகும் பொழுது ஆபிரகாமிற்குள்ள ஒரு பெரிய ஸ்ட்ரகிளே நடந்திருக்கும், ஒரு பெரிய வேர்ல்டு வாரே நடந்திருக்கும். இருந்தாலும் தேவன் சொல்லிட்டாரு. நான் நினைக்கிறேன் ஆபிரகாமுக்கு முன்னாடியே தெரியும், அவருடைய கண்கள் ஆபிரகாமுக்கு தயவு கிடைச்சிருக்கு அப்படின்னு. அந்த ஒரு தைரியத்துல ஈசாக்க ஆபிரகாம் கூட்டிட்டு போறாரு. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை அலோவ் பண்ணுவாரு. பேசிட்டு இருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் உண்டு. இருந்தாலும் தேவனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது நிமித்தம், தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது நிமித்தம் இதுவரையும் நம்மளுடைய வாழ்வு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்விலே தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இப்படியாய் நான் தியானிக்கும் பொழுது தேவன் எனக்கு சொன்னார், அழைத்து அறிந்திருக்கிறார். அதே வசனத்திலே 17வது வசனத்திலே, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அழைத்து அறிந்திருக்கிறவர் நம்மளை கூப்பிட்டுட்டு அப்படியே விடுற தேவன் இல்ல. இவர் கூப்பிட்டாருனால something he will do in our life. ஒன்ஸ் ஆண்டவர் உங்களை கூப்பிட்டாரு இல்லையா? இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு யாராவது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கல்ல? இயேசு உங்களோட கஷ்டத்தை மாற்றுவாருன்னு யாராவது சொல்லியிருப்பாங்க இல்லையா? யாரெல்லாம் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டீங்களோ அவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்யாம விடவே மாட்டார். ஏன்னா அவர் அழைத்த அழைப்பில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஒருத்தவங்களை அழைச்சிட்டாருன்னா அவங்கள கண்டிப்பா உலகத்துல மலை மேல் உள்ள பட்டணம் போல உயர்த்துவாரு. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அப்படின்ற ஒரு வார்த்தையை எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். அழைத்து அறிந்திருக்கிறவர். இந்த விஷயத்தை நான் ஆபிரகாமோட வாழ்க்கையில லிங்க் பண்ணி காட்ட விரும்புறேன். ஸோ ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டி கொண்டு போகும் பொழுது உள்ளுக்குள்ள பெரிய பதட்டம், பயம், நடுக்கம், ஆவேசம், கண்ணீர், கவலை, எல்லா வகையான பிரச்சனையும் ஆபிரகாமுக்கு இருந்திருக்கலாம். இருந்தாலும் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். God knows very well about Abraham's heart. அதனாலதான் ஆபிரகாம் தைரியமா ஈசாக்கை கூட்டிட்டு போனாரு. அவர் அழைத்திருக்கிறார் அல்லவா? அவர் அறிந்திருக்கிறார். என்ன அறிந்திருக்கிறார்? தன்னுடைய ஒரே மகனை பலி கொடுக்க சொன்னா எப்படி ஆபிரகாமுக்கு ஹார்ட் வலிக்கும்ன்றது தேவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. ஸோ இந்த நேரத்திலும் கூட எத்தனையோ காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, 2 விஷயம் இருக்கு. ஒன்று, அவரோட கண்களில் உங்களுக்கு எப்பயுமே தயவு உண்டு. இன்னொன்று, அவர் உங்களை அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்பில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே அவர் உங்களை அழைத்தது நிமித்தம் உங்களை அறிந்தும் இருக்கிறார். தேவன் உங்களை அறிந்திருக்கிறபடினா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. இப்படியா இந்த ஜெபத்தை பண்ணி இந்த வீடியோவை நான் முடிக்க விரும்புகிறேன். யாவரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும்
நீர் இந்த வசனத்தின் மூலமாக பேசியதற்கு உங்களுக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் சகோதரிகளையும் ஆண்டவரே, சிறியவர்களையும் பெரியவர்களையும் வாலிபர்களையும் கர்த்தாவே நீர் தாமே அவர்களை அழைத்து அறிந்திருக்கிறபடியாய் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போட்டு உம்முடைய கண்களிலே கிடைத்திருக்கிற கிருபையை அவர்கள் வாழ்க்கையிலே விளங்கச் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா துன்பங்களும் இன்பங்களாக மாறட்டும், எல்லா தோல்விகளும் ஜெயங்களாக மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அருமையானவர்களே, உங்களது நேரத்தை ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை பார்த்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய வாழ்விலே எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். ஏனால் தேவனுடைய கண்களிலே உங்களுக்கு தயவு உண்டு. He has called you, so he will bless you definitely. May God bless you. Thank you.